நேரிட்டு வழியாக இந்த காலவெளியில மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவனுடைய பரிபூரணமான சமாதானம் உங்கள் அனைவரையும் இந்த காலவெளியிலே ஆட்கொள்வதாக. நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன். அவர் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் அழைத்த விதங்கள் வித்தியாசமான விதங்களாய் இருப்பதனால் அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் மாறாதென்று வேதம் கூறுகிறது. மோசேயை பார்க்கும்போது மோசேயை சந்தித்த பொழுது திடீரென அவர் எரிகிற முட்செடி மத்தியிலே அவர் சந்தித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மகிமையான தேவன் நம்மை மகிமையான தம்முடைய ஊழியங்களுக்கு அழைக்கிறவர் நாம் விரும்புகிற வண்ணமாக சில சமயத்துல தேவன் அழைப்பதில்லை. அவருக்கு என்ன சித்தமோ அதன்படி நம்மை அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். மோசே அப்படியாகத்தான் அழைத்தார். யாக்கோப்பை அழைத்த பொழுது யாக்கோப்பு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரவு வேளையில பயம், தனிமை, சூழ்நிலை எல்லாம் தலைகளாக இருந்த பொழுது தேவன் திடீரென யாக்கோப்பை சந்தித்து யாக்கோப்புக்கு உதவி செய்து அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கடைசி வரைக்கும் அதை உண்மை உள்ள தேவனாக நிரூபிக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஏசாயாவை சந்தித்த பொழுது ஒரு வித்தியாசமான முறையில சந்தித்து என் காரியமா யார் போவார்கள் என்று சொல்லி பெரிய ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வியை அவருக்கு முன்பாக வைத்து ஏசாயாவை அழைத்த கர்த்தர் அவர் எதிர்பாராத விதமாக நம்மை அழைக்கிறவர். பவுலை அப்படித்தான். பவுலை அதாவது தமஸ்குக்கு போற வழியிலே பவுலை அழைத்த பொழுது அங்கே பவுலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியமாக போகிற பவுல் திசை திரும்பப்பட்டு தேவ சமூகத்திலே மாற்றப்பட்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக இத்தனை நிரூபங்கள் எழுதும்படியாக தேவன் ஒரு அற்புதமான வழியில பவுலை சந்தித்தவர் அல்லவா. எம்மாவூர் சிறைகள் போன பொழுது பயம், வாழ்க்கையை எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி பயத்துல போனவர்கள் அந்த நேரத்துல தேவன் இடையூறுபட்டு குறுக்கிட்டு அவளை உற்சாகப்படுத்தி அவளை பலப்படுத்தி நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை வழிநடத்தி மறுபடியும் பாதையை திருப்பி விட்ட கர்த்தர். இந்த காலவெளியில் ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில நீ அவருடைய அழைப்பையும் அவர் கிருபையை நீ அறிந்திருக்கின்றார். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில வரும்போது சில சமயத்துல குழப்பங்களை கொண்டு வருகிறது. அது எதுவா இருந்தாலும் அவருடைய முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் நடத்துகிறவர். நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாத அந்த வார்த்தையின்படி உன்னுடைய அழைப்பை நிரூபித்து தேவ சமூகத்தை திரும்பிக் கொள்ளும் போது கர்த்தர் உன்னையும் மகிமையாக உபயோகிப்பாராக. ஜெபிப்போமாக. அந்த நம்பிக்கையோட கால வேளையில உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. எங்களை அழைத்தவர் இன்றைக்கு உண்மை உள்ளவர், மகிமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், மகா பெரியவர் ஆண்டவரே. இதோதை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலேயும் ஆண்டவரே உங்களுடைய அழைப்பு மாறாதிருப்பதனால், கிருபை மாறாதிருப்பதனால் அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி தொடர்ந்து ஓட கிருபை கொடுப்பீராக. எங்களை அழைத்த கர்த்தர் நீர் இன்றைக்கு நீர் மேன்மை உள்ள தேவனாக இருப்பதனால் உம்முடைய மகிமையில உம்முடைய மேன்மையில கலந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, எந்த ஜனங்கோ எந்த ஜாதிக்குமோ கிடைக்க முடியாத ஒரு பெரிதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா. இந்த ராஜாவை சேவிப்பதற்கு மறந்து விடாதபடி, தட்டி விடாதபடி, எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து ஓட எந்தவன் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் போகட்டும், வேதனைகள் நீங்கட்டும், தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சமாதானம் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மர்ம பிதாவே. ஆமென்.